கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கொஞ்சம் நல்லா கம்ஃபர்ட்டாக உட்காந்துக்கோங்க. ஹல்லேலூயா. நல்லா சௌரியமாக உட்காந்துக்கோங்க. ஹல்லேலூயா. முடிந்தவங்க உங்கள் மொபைல் ஃபோன்ஸ் இருந்தால் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இது முக்கியமான நேரம். சைலண்டில் இருக்கா செக் பண்ணிக்கோங்க. முடிஞ்சவங்க ஆஃப் பண்ணுறனா கூட பண்ணிக்கலாம். ஹல்லேலூயா. ஏன்னா இது ஒரு முக்கியமான நேரம், முக்கியமான நாள். உங்களை படைத்தவருக்கும் உங்களுக்கு உண்டான ஒரு நேரம். ஹல்லேலூயா. உங்களோடு கூட அவர் உறவாடுவார். ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவரோடு கூட அவர் முகமுகமாய் பேசுவார். விசுவசிக்கிறீங்களா? அன்னைக்கு இல்லையா மோசே தீர்க்கதரிசியின் வழியாக பேசினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவருடைய தேவ மனிதர்கள் மூலியமாக பேசுகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. சரி, சந்தோஷமாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை தெரிந்து கொண்டாங்க. ஹல்லேலூயா. துக்கப்பட்டு அழுகிறதுக்கு இல்லை. இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. சொன்னது மட்டுமில்லை, இந்த உலகத்தை அவங்க ஜெயித்தும் காட்டியிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஜெயித்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். போன ஆண்டு ஜெயித்தோம், அதுக்கு முந்தின ஆண்டு ஜெயித்தோம். நீங்கள் அப்படியே கடந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் வெற்றி மேலே வெற்றி தான் எடுத்துருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் ஜெயிப்போம். ஹல்லேலூயா. இந்த புது வருட வாக்கு தத்துவம் ஆண்டவர் இந்த சபைக்கு கொடுத்துருக்குறாங்க. ஒரு வெளிப்பாடோடு கூட அங்கிள் வழி ஆண்டவர் கொடுத்துருக்குறாங்க இல்லையா? இந்த வருட வாக்கு தத்துவம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் 7வது வசனத்தை ஆண்டவர் திருவசனத்தை கோடிட்ட ஆண்டவர் காட்டியிருக்காங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் 7வது வசனம். வேதம் இருக்கிறவங்க திருப்பிக்கோங்க. ஹல்லேலூயா. பைபிள் வச்சுருக்கவங்க திருப்பிக்கோங்க. பைபிள் இல்லாதவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த வசனத்தை காமிங்க. ஹல்லேலூயா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. சரி, இந்த வாக்கு தத்தத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் கடந்த ஆண்டு இல்லையா, அதை கொஞ்சம் நம்ம திரும்பி பார்க்க போகிறோம் இல்லையா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? போன வருஷத்தை கொஞ்சம் திரும்பி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் தான் திரும்பி பார்த்துட்டு திரும்பி இந்த புது வாக்கு தத்தத்துக்குள்ளே வரப்போகிறோம். போன வருஷம் ஆண்டவர் ஆசீர்வாதமான ஆண்டுன்னு தான் சொன்னாங்க இல்லையா? எத்தனை பேருக்கு தெரியும்? என்ன பிரதர், ஒவ்வொரு வருஷமும் ஆசீர்வாதமான ஆண்டுன்னு தான் நீங்கள் மட்டும் இல்லை எல்லா ஊழியர்களும் சொல்கிறது தானே. வாயில் வந்ததெல்லாம் அடிச்சு விட்ருவாங்க. அப்புறம் நம்மளுக்கு தானே தெரியும் ஆசீர்வாதம் வந்துச்சா வரலையா அப்படின்னு. அப்படியே நினைக்கிறீங்க? ஹல்லேலூயா. போன வருடம் ஆசீர்வாதமான ஆண்டு. ஆண்டவர் சொல்லியிருந்தாங்க இல்லையா? நம்ம என்ன சொல்கிறது, வேலையில் உயர்வு வரும், வியாபாரத்தில் உயர்வு வரும், நம்ம சரீரத்தில் சுகம், அது நிறைய காரியங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வாக்கு தத்துவம் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படுறவங்க மேலே தான் நீதியின் சூரியன் உதிக்கும். ஹல்லேலூயா. போன வருஷமும் ஒரு இக்கு வச்சு தான் கொடுத்துருக்காரு. கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படுறவங்களுக்கு தான் சந்தோஷம், சுகம் எல்லாமே. ஹல்லேலூயா. நம்ம நிறைய பேர் இதை கேட்டுட்டு இந்த வசனத்தை வாசிட்டு நிறைய பேர் இங்கே மட்டும் இல்லை, நிறைய இடங்களில் நிறைய ஆசீர்வாதமான கூட்டங்கள் போன வருஷத்துல எல்லாம் அட்டன் பண்ணியிருக்காங்க. ஒரு சில நண்பர்கள் நான் சந்தித்தேன், ஊழியத்தில் ஒரு சிலரை சந்தித்தேன். அப்போ அவங்கள நான் கேட்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னு, என்ன பிரதர் போன வருஷம் நல்ல சுகம் இருக்குன்னு எல்லாருமே சொன்னாங்க, ஆனால் சுகமாக இருந்துச்சு. போன வருஷம் முழுதும் இந்த கொரோனான்னு ஒன்று வந்துச்சு, எத்தனை உயிர் பலி, எத்தனை கவுண்டிங் காட்டிகிட்டு இருக்காங்க இல்லையா? ஹல்லேலூயா. அதே மாதிரி பொருளாதாரத்தில் நல்லா இருப்பீங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க, ஆனால் சரிவு உண்டாயிருச்சு. அதே போல் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குன்னாங்க, ஆனால் குடும்பங்கள் அப்படியெல்லாம் சண்டை.
எங்கே பார்த்தாலும் குடும்பங்களில் சண்டை அப்படின்னு. அது மாதிரி வேலையில் உயர்வு அப்படின்னு தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. வேலையே காலி ஆயிடுச்சு. போன வருஷம் நிறைய பேருக்கு வேலையே இல்லை. பார்த்தீங்களா, சொல்லும்போது வெடிக்குது. போன வருஷம் இப்படி தான். சரி, அதுதான் பார்த்துட்ருக்கோம். சரியாயிரும் எல்லாம். சரி, ஓகே. அதே மாதிரி வியாபாரத்தில் உயர்வு. வியாபாரத்தில் ஓஹோன்னு இருக்க போகிறீங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா இங்கே வியாபாரமே எல்லாம் காலியாகி போச்சு. வியாபாரமே இல்லை. நிறைய பேர் கடைகள்லாம் இழுத்து மூடிட்டு சொந்த ஊருக்கு கிராமத்துக்கே வந்து செட்டில் ஆகிட்டாங்க. ஹல்லேலூயா. சரி, இப்படியே பார்க்கும்போது கடனெல்லாம் அடைஞ்சிரும். போன வருஷம் ஆசீர்வாதம்னா அதுதானே இல்லையா? சுகம் வேணும், வேலையில் உயர்வு, வியாபாரத்தில் உயர்வு, கடன், மெயின் கடன். கடன் இல்லாத இங்கே யாராவது இருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. ஏன்னா இந்தியாவுக்கே கடன் இருக்குது. நம்ம வாழ்கிற இந்த நாடு இருக்குது பார்த்தீங்களா, இதே கடனில் தான் இருக்குது. ஹல்லேலூயா. பரவாயில்ல. ஆனால் நாங்கள் தொடர்ந்து கடனில் இருக்க போகிறது அல்ல. அப்படி தான் போன வருஷம் எல்லாருமே சொன்னாங்க. எங்கே பிரதர் கடன் மேலே கடனாக வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னு. போன வருஷம் ஒன்றுமே இல்லை, கடன் தான் சேர்த்து வச்சுருக்கோம். ஹல்லேலூயா. இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்துச்சு. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னாங்க? அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு. ஆனால் எங்கள் வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதமுமே இல்லையே, வரலையே அப்படின்னு போன வருஷம் நிறைய பேரோட நிறைய பேரை நிறைய இடங்களை சந்தித்து அவங்க சொன்ன காரியங்கள். சரி, ஆண்டவர் என்ன சொன்னாங்க? அவருடைய நாமத்துக்கு பயந்தவர்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம்லாம் வரும்னு ஒரு சில வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் சொல்லும் போது உங்கள் இருதயத்தில் நீங்கள் இருத்தி வச்சுக்கணும். என்னன்னா, ஒவ்வொரு வருஷமும் புது வருடத்தில் வாக்கு தத்தங்கள் கொடுக்குறாங்க இல்லையா? அப்போ ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை குறித்து அவங்க பேசும்போது உங்கள் மனதில் இருதயத்தில் நீங்கள் பொறித்து வைக்கணும். நீங்கள் ரெடி ஆகுறீங்களோ இல்லையோ, பொல்லாதவன் ரெடி ஆகிடுவான். ஹல்லேலூயா. நீங்கள் சுகமாக இருப்பீங்கன்னு ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுத்திருந்தால் பொல்லாதவன் ரெடி ஆகிடுவான் உங்கள் சுகத்தை கெடுக்கிறதுக்கு. ஹல்லேலூயா. நீங்கள் உங்கள் வேலையில் உயர்வு வரும்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார். நீங்கள் ரெடி ஆகுறீங்களோ இல்லையோ, அவன் ரெடி ஆகிடுவான் உங்கள் வேலையை கெடுக்க. அதே போல் வியாபாரத்தில் உயர்வு வரும்னு ஆண்டவர் சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ரெடி ஆகுறீங்களோ இல்லையோ, அவன் ரெடி ஆகிடுவான் உங்கள் வேலையை கெடுக்கிறதுக்கு. ஆண்டவர் ஒன்றை சொன்னால் அவன் ரெடி ஆகிடுவான் ஆப்போசிட்டாக தடை செய்கிறதுக்காக. வேதத்தில் நம்ம நிறைய இடங்களில் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? தானியேல் தீர்க்கதரிசி எழுதின புத்தகத்துலையும் அப்படி தான் நிறைய காரியங்கள் படிச்சிருப்போம். அவர் ஒரு விண்ணப்பத்தை எடுத்துகிட்டு இருப்பார். அப்போது ஃபஸ்ட்டு அவர் ஒரு விண்ணப்பம் பண்ணும்போது உடனே அவருக்கு பதில் கிடச்சிரும். தேவதூதனன்னு சொல்லுவாங்க, நாவுலேருந்து வரத்துக்கு முன்னாலே நீ விண்ணப்பத்தை எடுக்கும் போதே அங்கேருந்து பதில் வந்துச்சு, உனக்கு நான் கொடுத்துட்டு போயிட்டேன்னு. அதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம அதை படிக்கும்போது என்ன ஆகுன்னா, இவர் விண்ணப்பம் எடுத்திருப்பார், ஒன்றுமே கிடச்சிருக்காது. அப்போ திரும்பி என்னென்னு பார்த்தா கொஞ்சம் டைம் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் தேவதூதன் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் உனக்கு பதிலை கொடுக்கறதுக்கு ஆண்டவர் என்னை அனுப்பிட்டாங்க, ஆனால் வரும்போது பொல்லாதவன் என்னை தடை செய்கிறான் அப்படின்னு அவனோட சண்டையெல்லாம் போட்டு என்னது லூசிஃபர் தடை பண்ணுறான். உடனே இவர் என்ன செய்கிறாரு? ஆண்டவர்கிட்ட சொல்லும்போது அவர் அங்கேருந்து, நம்மளுக்கு தான் இன்னொரு படை தளபதி இருக்கார் இல்லையா, மைக்கேல் இல்லையா, ஏஞ்சல் இருக்கு, அவரை உடனே அனுப்பினோன்னு அவர் இவர் கூட சண்டை போட்டு பதிலை கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. இதெல்லாம் எதுக்கு அடையாளம்னா, ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்கன்னு வைப்போமே. ஒன்றும் இல்லை, இப்போது ஒரு திருமண காரியத்தை ஆண்டவர் இந்த வருஷத்தில் உங்களுக்கு உங்கள் மகனுக்கோ மகளுக்கோ ஆண்டவர் பண்ணி வைப்பாங்கன்னு ஒரு வாக்கு தத்துவம். பிசாசு என்ன செய்வான் தெரியுமா? அந்த திருமணத்தை நடக்க விடாமல் அவன் ட்ரை பண்ணுவான். நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் பிசாசு முக்கியத்துவம் கொடுப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும், அவர் சொன்னால் அப்படியே நடக்கும்னு அவனுக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள்னு சொல்கிறோம், தேவ ஊழியர்கள்னு சொல்கிறோம், நல்லா ஜெபிக்கிறோம், உபவாசம் போடுறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. நாங்கள் அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நம்புறதில்ல. காரணம் சூழ்நிலை இல்லையா? சூழ்நிலை பார்த்தீங்கன்னா விரோதமாக தான் இருக்குது. வாழ்க்கைக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கிறோம், ட்ரை பண்ணுறோம், எல்லாமே தோல்வி, அப்படிப்பட்டு தான் சூழ்நிலைகள் இருக்கும். ஆனால் ஒன்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த பலிப்பீடத்திலிருந்து, சூழ்நிலைகளை ஒரு நாள் நீங்கள் பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. சூழ்நிலை எப்படி வேணாலும் இருக்கலாம், சூழ்நிலைகளை மாற்றுகிறவரை நீங்கள் பாருங்கள். ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. நம்ம வணங்குற ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வம், இயற்கையை உண்டாக்குன தெய்வம். அதனால் நீங்கள் சூழ்நிலை குறித்து இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ
அவங்க வந்து நம்மளுக்கு உதவி செய்வாங்களா, இவங்க எதுவுமே நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு உதவி செய்ய போகிறது யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். உங்களுக்கு உதவி செய்ய போகிறது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நீங்கள் எதையும் குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், எனக்கு பைபிளில் எல்லா வார்த்தையும் பிடிக்கும். ஆனால் ரொம்ப எனக்கு அதிகமாக பிடிச்ச ஒரு வார்த்தை சங்கீதம் 23. நான் டெய்லி சொல்லுவேன். அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது வார்த்தை என்னது? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன்னு இருக்கும். அதுக்கு அடிக்கடி நான் விளக்கம் சொல்லுவேன். ஆவியானவர் கற்றுக் கொடுத்த விளக்கம், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நடத்தும் போது நான் யார் இடத்துலையும் கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை நடத்தும் போது நான் யார்கிட்டையும் போய் 5க்கு 10க்கு கையேந்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இந்த ஐஸ்வர்யத்தை உண்டாக்கினவர் யார்? அவர். இந்த உலகத்தை எல்லா படைப்புகளையும் படைச்சவர் அவர். உங்களை ஆசீர்வதிக்க போறது யார்? அவர். உங்களுக்கு பண உதவி செய்ய போறது யார்? எல்லாம் அவர் தான். அதனால உங்க சூழ்நிலைகளை பார்க்க வேணாம். சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் பாருங்க. நம்ம எண்ணங்கள் எல்லாம் அவர் மேல தான். சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா விழுந்துருவீங்க. பிசாசு சூழ்நிலைகளை தான் பார்க்க வைப்பான். இந்த பாரு, நீ என்னத்தை ஜபித்த, என்ன நீ போன சபைன்னு போன, என்ன ஆச்சு? ஞானஸ்தானம் வாங்கின, உன் குடும்பத்தில் நீ தான் முத ரட்சிக்கப்பட்ட, ஏசு ஏசு ஏசாமின்னு ஓடின, என்னாச்சு? ஒன்றும் இல்லை. நல்லாவா இருக்கிற? இல்லாட்டி உன் புருஷன் நல்லா இருக்கானா? இல்லைனா உன் பொண்டாட்டி நல்லா இருக்காள்? அப்படி பிசாசு ஒவ்வொரு இதாக. உன் பிள்ளைகளை பாரு, தருதலையாக இருக்குது. என்ன ஏசு ஏசுன்னு போன, இருக்கிற பணத்தெல்லாம் கொண்டு போய் உண்டியலில் போட்டுட்ட, ஒன்றும் இல்லை, சுகம் இல்லை. அதில் எப்போ பார்த்தாலும் ஒன்றே ஒன்று வாங்கிட்ட இருக்கு. என்னது? கண்ணீர் மட்டும்தான் இருக்குது. எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பேன். இப்படி தான் பிசாசு. நீங்கள் சூழ்நிலையை பார்த்தால் நீங்கள் அழுதுகிட்டு தான் இருக்கணும். ஹல்லேலூயா. சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம், சூழ்நிலைகளை மாற்றுகிற பாருங்க. எங்களுக்கு வயது குறைவாக இருந்தாலும் அங்கிளுடைய அனுபவத்தை விட எங்களுக்கு ஒரு குறைவான ஆண்டுகள் தான் இருந்தாலுமே இந்த ஒரு கொஞ்சம் பீரியட்டில் பல பாதைகள் ஆண்டவர் எங்களை நடத்தினார். ஹல்லேலூயா. குடும்பம் பல இன்னல்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள். இந்த ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் போட்டி, பொறாமைகள், கேஸ்கள், எல்லா பாதையிலும் ஆண்டவர் என்னைய கொண்டு வந்தார். குடும்பம் என்னையும் மனைவியும் பிள்ளைகளையும் கொண்டு வந்தார். ஆனால் ஒவ்வொரு நேரமும் நாங்கள் சூழ்நிலையை பார்க்கல, சூழ்நிலைகளை மாற்றுகிறத நாங்கள் பார்த்தோம். ஹல்லேலூயா. அதே தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். சூழ்நிலைகளை பார்க்காதீங்க, சூழ்நிலைகளை மாற்றுவரை நீங்கள் பார்க்கணும். ஹல்லேலூயா. சரி, இப்படி போன வருடத்தில் நிறைய காரியங்கள் எல்லாமே ஆண்டவர் சொன்னாங்க. ஆனால் எதுவுமே சரியாகலை. ஹல்லேலூயா. சரி, இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, அந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் கரெக்டாக பிடிச்சிக்கணும். கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படுறவங்களுக்கு தான் நீதியின் சூரியன் உதிக்கும். அப்போது யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷத்தில் நிறைய பேர் சொன்னாங்க. என்ன நிறைய பேர் சொன்னாங்க, ஆனால் எதுவுமே ஆசீர்வாதம் கிறிஸ்தவ மக்கள்கிட்டே இல்லையே அப்படின்னாங்க. ஆனால் நான் அநேகருக்கு சேலஞ்ச் பண்ணி சொன்னேன், அப்படி இல்லை. போன வருடம் 2020 உலகத்துக்கு தான் பஞ்சம். உண்மையான தேவ பிள்ளைகளுக்கு பஞ்சம் கிடையாது, உண்மையான தேவ ஊழியர்களுக்கு பஞ்சம் கிடையாது, உண்மையான சபைக்கு பஞ்சம் கிடையாது. ஹல்லேலூயா. இந்த சாட்சிகளை கேட்டோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா கோயம்புத்தூரில் நிறைய பேருக்கு நாங்கள் சொன்னோம், நிறைய சாட்சிகள் அங்கே கேட்டோம். கொரோனா வந்தோன்னே வேலை போயிட்டு, ஆனால் உண்மையான தேவ பிள்ளைகளுக்கு உயர்வின் ஆண்டு, நிறைய பேருக்கு உயர்வு வந்திருக்கு. சாட்சிகள் கேட்டேன். அவன் சிமெண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா 380 இருந்தது 420 ரூபாய்க்கு பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற பில்டிங் வேலை செய்கிறவங்கள நிறுத்திட்டாங்க. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் வீடு கட்டி கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பில்டிங் கட்டி கொடுத்துருக்காரு. புரியுதா உங்களுக்கு? ஏன்? இவங்கெல்லாம் சூழ்நிலையை பார்க்கல, சூழ்நிலைகளை மாற்றாரு பாருங்க. அவரை நோக்கி பார்த்ததுனால நிறைய பேருக்கு சுகம் கிடைச்சிருக்கு. அப்படி நிறைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா உயர்வு தான். போன ஆண்டு நிறைய பேர் இடம் வாங்கி இருக்காங்க. நிறைய சாட்சிகள். இதெல்லாம் யாருக்குன்னா ஆண்டவருடைய உண்மையான பிள்ளைகளுக்கு தான். ஹல்லேலூயா. நீங்களும் விசுவாசிக்கிறீங்களா? இந்த சபையில இப்போ இல்லையா எல்லாரும் சாட்சி சொன்னீங்க இல்லையா? எனக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஸ்டீபன் தம்பி பேசுகிறத கேட்டிருக்கேன். என்ன, புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? ஹல்லேலூயா.
மீன் குஞ்சுக்கு நீந்த சொல்லி தரணுமா? ஹல்லேலூயா. அங்கிள் போலவே இல்லையா அந்த ஒரு வல்லமை ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்காரு அருமையான தம்பிக்கு. ஹல்லேலூயா. வரக்கூடிய நாட்களில் இல்லையா அவர் பிரசங்கம் பண்ண போகிறாரு இந்த பலிபீடத்தில். ஹல்லேலூயா. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ஆண்டவர் நிறைய காரியங்கள் இந்த குடும்பத்தை குறித்து காட்டிகிட்டு இருப்பாங்க. கூடிய சீக்கிரத்தில் பலிபீடத்துலேருந்து அநேக வார்த்தைகள் அவர் உங்களுக்கு கொண்டு வருவார். ஹல்லேலூயா. இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு உயர்வு தான். விசுவசிக்கிறீங்களா? யாருக்கு உயர்வு வரலன்னா சூழ்நிலைகளை பார்த்தவங்களுக்கு தான். நிறைய தேவ பிள்ளைகள் விழுந்து கிடக்குறாங்க. ஏன்னா சூழ்நிலை பொல்லாத இதாக இருந்திருக்கு. சிலருக்கு மரணம் நடந்திருக்கு சில வீடுகளில், எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டில் எல்லாம். அப்போ ஒரு சிலர் சொன்னாங்க என்ன இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் ஆண்டவர் நன்மையாக அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது. இந்த மரணம் இருக்கா ஆண்டவருக்கு தெரியும். உலகத்தில் ஒன்று நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, உயிரை கொடுக்கறதும் எடுக்கிற வல்லமை அவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இங்கே இருக்கிறோன்னா நம்ம சாகுறோன்னா நம்ம சரீரம் தான் அழிக்கப்படுது, நம்ம ஆன்மா அழிக்கப்படுறது இல்லை. ஹல்லேலூயா. அதனால் மரணம் எங்கள் வீடுகளில் சம்பவிக்கும் போது ரொம்ப கடினமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஐயோ கூட இருந்தவங்க இல்லையே அப்படின்னு. ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, அவங்க எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக ஆண்டவர் மாற்றுவார். தீமையை நன்மையாய் மாற்றுகிறவர். எப்படி மரணம் நடந்திருக்கு அது எப்படி நன்மையாக வரும்? நான் சொல்கிறேன், அது நன்மைக்கு ஏதுவாய். ஹல்லேலூயா. நன்மைக்கு ஏதுவாய் ஆண்டவர் பண்ணியிருக்காங்க. நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரி, இப்படி போன வருடத்தில் எங்களுக்கு உயர்வு தான் ஆண்டவர் கொடுத்து இருக்கிறாங்க இல்லையா? விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? ஐயோ இப்பதான் கால் எடுத்து வச்சிருக்கிறோம், இப்பதான் கட்ட ஆரம்பிச்சிருக்கோம், இப்பதான் ஒரு வியாபாரம் செய்யலான்னு ஒரு முயற்சி செஞ்சு போன வருஷம்னா இப்போ முடிஞ்சிருச்சு இல்லையா? இப்பதான் நம்ம ஆரம்பிச்சு இருக்கோம். அப்புறம் கல்யாண காரியங்கள், நிறைய காரியங்கள், நீங்கள் ஏதோ ஒரு நல்ல காரியங்கள் ட்ரை பண்ண இப்போ தான் காலை வச்சு இருக்கோம் அப்படின்னு. நீங்கள் ஒன்றுத்தையும் குறித்து கவலைப்பட வேணாம். நீங்கள் வச்ச காலை அவர் கரம் பிடித்து தொடர்ந்து வழி நடத்திட்டு போவார். ஹல்லேலூயா. விசுவசிக்கிறீங்களா? உங்கள் கரங்களை பிடிச்சி அவர் நடத்த போகிறாரு. பில்டிங்காக அவர் கட்டி கொடுப்பார். கல்யாணம் பிள்ளைங்களுடைய கல்யாணத்தை அவர் நடத்தி கொடுப்பார். உங்கள் சரீரத்தில் சுகம் வேணுமோ அவர் கொடுப்பார். உங்கள் கடனை அவர் அடைப்பார். ஏன் தெரியுமா? நீங்கள் கட்ட நினச்சா கட்ட முடியாது பில்டிங். பிள்ளைங்களுக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்க நினச்சா உங்களால் முடியாது. எங்ககிட்ட தான் பெரிய ஒன்றும் இல்லையே, ஆனால் அவர்கிட்ட எல்லாமே இருக்குது. நீங்கள் கடன் அடைக்க நீங்கள் முயற்சி எடுத்தால் அது இழுத்துக்கிட்டே தான் போகும். அவர்கிட்ட விட்டுட்டீங்கன்னு வைங்க, அவர் கடன்களை அடைப்பார். ஹல்லேலூயா. அது எப்படி மேஜிக்கா? நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க, கேட்க நல்லா இருக்குது. எப்படி கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்கும், அது மாதிரி மொட்டை மாடியில் கொண்டு வந்து சூக்கேஸில் ஆண்டவர் பணத்தை வச்சுட்டு போவாரா? அப்படியெல்லாம் இல்லை. இங்கெல்லாம் கூரையாக இருக்குது, காங்கிரீட் இருக்குது, இதை உடச்சிட்டு வர முடியும்? இல்லை. நல்ல மனிதர்களை அனுப்பி உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. நல்ல மனிதர்களை அனுப்பி உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். நல்ல மனிதர்களை அனுப்பி உங்கள் வாசல்களை திறப்பார். அவர் எங்களை பார்த்து சொல்லியிருக்கார் இல்லையா? அன்பு தான். சரி, இந்த வருடத்துக்குள்ள நம்ம வருவோம். புது வருட வாக்குத்தத்தம் மீண்டும் யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 7வது வசனத்துக்கு வருவோம். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? வாசிப்போம் ஒன்று சேர்ந்து. எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. சரி, இப்போ இதில் இந்த வார்த்தையை நாங்கள் நல்லா தியானிக்க போகிறோம். நீங்கள் என்னிலும் அங்கே ஒரு இக்கு வச்சுட்டார். புரியுதா? நான் சொல்கிறேன், இந்த வருஷம் நீங்கள் இந்த வரக்கூடிய புது இதில் நீங்கள் அநேகர் சாட்சி சொல்ல போகிறீங்க. எப்படின்னா அந்த பாதி சாட்சியெல்லாம் கிடையாது, அறக்குறை அதெல்லாம் கிடையாது. முழுமையான சாட்சி, அழுக சாட்சியெல்லாம் இல்லை, ஆனந்த கண்ணீர் சாட்சி தான். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் அழுகைகள் எல்லாவற்றையும் அவர் மாற்றிடுவார், ஆனந்த களிப்பை மாற்றுவார். நான் சொல்கிறேன், அடுத்த வருஷமும் ஆண்டவரை நீங்கள் கொண்டு வருவார். நீங்கள் என் முன்னால், இந்த சபை முன்னால் நிறைய பேர் சாட்சி சொல்ல போகிறீங்க. நீங்கள் சொல்லி தான் ஆகணும், சொல்ல தான் போகிறீங்க. ஹல்லேலூயா. கண்டிப்பாக நடக்கும். ஹல்லேலூயா. அதுக்கு உண்டான ஒரு காரியத்தை ஆண்டவர் என் வழியாக உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் எப்படி ஜெயிக்க முடியும் உங்கள் வாழ்க்கையில்? போன வருஷம் ஆண்டவர் சொன்னாங்க, ஆனால் கர்த்தருடைய நாமத்துக்கு பயந்தவர்களுக்கு தான் நீதியின் சூரியன் உதிக்கும்.
நம்ம என்ன நினச்சிட்டோம், வாக்குத்தத்தத்தை கொடுத்தா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு அதை மட்டும் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அந்த வசனத்தை ஒழுங்காக நம்ம பார்க்கல, தியானிக்கலை. இப்போ நம்ம தியானிக்க போகிறோம். முடிஞ்சவங்க எழுதி வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. நோட் இருந்தால் முடிஞ்சவங்க நோட் பண்ணிக்கோங்க. அந்த வசனத்தை நோட் பண்ணிக்கோங்க. அதை ஒரு 3 விதமாக நாங்கள் பிரித்து நாங்கள் பார்க்க போகிறோம். சீக்கிரம் பார்த்து நாங்கள் முடிச்சிருவோம். நீங்கள் என்னிலும், அப்படி தானே வருது முதல்ல, இல்லையா? நீங்கள் என்னிலும், வாசிங்க, மைக்கில் வாசிங்க. என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். சரி, இதை நாங்கள் 3 கேள்விகளாக நாங்கள் பிரிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கேள்வி நீங்கள் என்னிலும், முதல் கேள்வி. ரெண்டாவது என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், ரெண்டாவது கேள்வி. மூணாவது நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு ஹல்லேலூயா. சரி, திருவிவிலியத்தில் இந்த வார்த்தையை கொஞ்சம் படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் அழகா என் கண்களுக்கு தெரிஞ்சிச்சு. நான் இந்த வார்த்தையை உட்காந்து தியானிச்சிட்டு இருக்கும்போது ஆவியானவர் திருவிவிலியத்துக்கு நேராக என்னை கொண்டு போனாங்க. அந்த திருவிவிலியத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். இந்த ஈப்ரு வெர்ஷன்ல என்ன போட்டிருக்கு? நீங்கள் என்னிலும் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆனா இதே திருவிவிலியத்தில் எப்படி போட்டிருக்குன்னா, நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காய் நடக்கும். நீங்க அடிச்சிட்டாலாம் தேவையில்ல, சின்ன ட்ரிக்ஸ் இருக்கு இந்த வார்த்தையில. அதை உங்களுக்கு சீக்கிரம் நான் சொல்லி முடிப்பேன். ஃபர்ஸ்ட் கேள்வி நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் என்னிலும், முடிஞ்சவங்க எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் என்னிலும். சரி, ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு? முதல் கேள்வி நீங்கள் என்னிலும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு புரியுதா? எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அன்பை பற்றி அவர் பேசுகிறார். அவர் நம்மை நேசிக்கிறார். லவ்வை பற்றி பேசுகிறார். அன்புனா லவ். இப்போ லவ்வை பற்றி பள்ளிப்பீடத்தில் பேசுகிறோம், ஓகே. இதே வேற மீட்டிங்கில், யூத் மீட்டிங்லாம் போய் பேசினா லவ்னாலே பசங்களுக்கு வேற லவ் வந்துடுது, காதல். அவனுங்க அந்த காதலில் போயிடுவானுங்க. நம்ம அந்த காதலை யூ டர்ன் போட்டு எப்படி திருப்புறோம்? நேசி. நம்ம காதலன் இயேசு, இல்லையா? நம்ம காதலன் யாரு? இயேசு. அன்பை பற்றி தான் அவர் நம்மளுக்கு போதிக்கிறார். சரி, அது எப்படிப்பட்ட அன்புனா, மாயமற்ற அன்பு, தூய அன்பு, கலப்படம் இல்லாத அன்பு, எதையும் எதிர்பார்க்காத அன்பு. அன்பை குறித்து தான் ஆண்டவர் சொல்றாங்க. எப்படிப்பட்ட அன்பு? எப்படிப்பட்ட அன்பு? மாயமற்ற அன்பு, தூய அன்பு, கலப்படமில்லாத அன்பு, எதையும் எதிர்பார்க்காத அன்பு. சரி, இப்போ அடுத்தது ரெண்டாவது கேள்வி, என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், இல்லையா? அடுத்த கேள்விக்கு வந்துட்டோம். என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் அது என்னது? தூய அன்பு நிலைத்திருந்தால். ஆவியானவர் அதை தான் கற்றுக் கொடுக்கிறாங்க. மாயமற்ற அன்பு, எதையும் எதிர்பார்க்காத அன்பு உங்களுக்குள் நிலைத்திருந்தால், இதை தான் ஆண்டவர் மாற்றி சொல்லிட்டு வராங்க. மூணாவது கேள்வி என்னது? நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஹல்லேலூயா. புரியுதா? சரி, இதுக்கு உண்டான விரிவான பதில்களை நம்ம சீக்கிரம் பார்க்க போகிறோம். அதே பகுதியில் தான் இருக்கு. யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் 7வது வசனம் தான் இந்த சபைக்குண்டான வாக்கு தத்துவம். அதுக்குண்டான பதில்கள். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? எத்தனை பேருக்கு புரியுது? பதில் இப்போ நான் சொல்லிட்டேன், விரிவாக சொல்ல போகிறேன். என்ன எதிர்பார்க்கிறாரு? அன்பு. அதை தான் எதிர்பார்க்கிறாரு. இந்த வருஷம் முழுசு நீங்கள் ஜெயிப்பீங்க. முதல்ல என்னன்னா, போன வாட்டி எக்ஸாம் பேப்பரை கொடுத்தாரு. இந்த வாட்டி என்னன்னா, எக்ஸாம் பேப்பரோட சேர்த்து
ஆன்சரையும் கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. ரொம்ப ஈஸி. கேள்வியும் இருக்கு, பதிலும் இருக்கு. வெற்றி எடுக்கிறது யார் கையில் இருக்கு? உங்க கையில தான் இருக்கு. சரி, ஓகே. நம்ம வாசிக்க போறோம் 8வது வசனத்துல இருந்து. யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் 8ல இருந்து ஒவ்வொரு வசனமா நம்ம மைக்கில் வாசிப்பாங்க, கேளுங்க. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். பதில் வருது பாத்தீங்களா? எதுல அவர் நிலைத்திருக்க அன்பா இருக்க சொல்றாரு, அன்புல நிலைத்திருக்க சொல்றாரு. தொடர்ந்து நல்லா காது கொடுத்து கேளுங்க, தொடர்ந்து. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அந்த அன்புல எப்படி நிலைத்திருக்க முடியும்? அதே ஆண்டவர் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வராங்க, எப்படி நிலைத்திருக்க முடியும் அப்படின்னு. சரி. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். போதும், புரியுது? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க இந்த சபைக்கு வந்திருக்க நீங்களா வரல. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இந்த சபைக்கு நானாவும் வரல, அவர் தான் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் தான் நம்ம ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டார். பாருங்க, நான் இலங்கையில் பிறந்த ஆள், எனக்கும் இந்த சபைக்கு என்ன சம்பந்தம் இல்லையா? ஆண்டவர் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல் இங்கே ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொருத்தர் இருக்கிறீங்க இல்லையா? இப்போது பாஸ்டர் அங்கிள் சொன்னது போல் எங்கள் மாமனாருக்கு வந்து பக்கத்து ஊர் இல்லையா, சருகுனி அந்த கிராமம். அங்கே நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் கொடுத்த கிருபை, அந்த நாட்களில் இருந்த பணங்களை வச்சு ஒரு சபையை வந்து ஆண்டவர் எழுப்ப கிருபை பாராட்டினாங்க. அது ஒரு பண்ணி எல்லாமே வச்சு அந்த சபையை பயங்கரமாக இவங்களை ஆண்டவர் உதவி செய்ய வச்சு நடத்திட்டு வந்தாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்க, அந்த சபையை விட்டுட்டு இந்த சபைக்கு கொண்டு வந்து இருக்கிறாங்க. இது இவங்களா வரல. யோசிச்சு பாருங்க, வீட்டு பக்கத்துலேயே வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஜெபம் நடத்தி, ஒருத்தர் 2 பேர் சேர்ந்து நடத்தி, எங்களுக்கு தெரியும் கையில் எந்த காசு வந்தாலும் பெருமைக்குன்னு சொல்லலை, சேர்த்து வைக்கிற பழக்கமே இவங்க கிட்ட கிடையாது. எது வந்தாலும் தூக்கி கொடுத்துருவாங்க. சபைக்கு சாப்பாடா போடுங்க, சபானா போதும், என்ன வேணாலும் செய்யுங்க, எது வேணுமா பென்ஷன் காசு வருதா எடுத்துக்கோங்க, அப்படி அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு இருதயத்தை ஆண்டவர் இவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. ஹல்லேலூயா. ஆனால் அப்படிப்பட்ட தேவாலயத்தில் இருந்து ஆண்டவர் இன்னைக்கு இங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளலை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். இந்த சபைக்கு நீங்கள் வரல, நான் தான் உங்களை கூட்டிகிட்டு வந்தேன். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? விசுவசிக்கிறீங்களா? பெருமைக்குன்னு சொல்லலை. பெரிய பெரிய கூட்டங்களில் எனக்கு பேசுறது எனக்கு பெரிய விருப்பம் கிடையாது. இப்போ நான் நினச்சிருந்தா, நான் ஃபேமஸ் ஆக நினச்சிருந்தா ஒரு சிம்பிள் வேலை, பெரிய பெரிய ஊழியர்களோட போய் பழகிட்டு வச்சுருந்தா ஈஸியாக பெரிய பெரிய மீட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ணலாம். ஆனால் அது தேவன் நோக்கம் அல்ல. எங்கே 2 அல்லது 3 பேர் என் நாமத்தில் இருக்கிறாங்களோ அப்போ அவங்க நடுவில் நான் இருக்கிறேன்னு வாக்கு பண்ணி இருக்கிறார். ஆண்டவருக்கு கூட்டம் பெரிய பிரச்சனை இல்லை. 2 பேர் இல்லைன்னா 3 பேர் உண்மையான ஆட்கள் இருந்தால் போதும். அதை விட இன்னொன்று அடிக்கடி நான் சொல்லுவேன், ஒரே ஒரு மோசே தீர்க்கதரிசியை வச்சு வேத வல்லுநர்கள் குறிப்பிடுறாங்க, கிட்டத்தட்ட 32 லட்சம் மக்களை வழி நடத்தினவர் அவர் தான் உங்களை இந்த ஆலயத்துக்கு கூட்டி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க, கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க.
ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன் எனக்கு பிடிக்காத ஒரு காரியம் என்னது? கை தட்டுறது. யாருக்கு? ஊழியர்களுக்கு. ஹல்லேலூயா. கையை யாருக்கு தட்டணும்? படைச்சவருக்கு தான் கையை தட்டணும். எங்கே போனாலும் நான் சொல்லுவேன், சில புது சபைகளுக்கு போகும்போது முன்னாடியே சொல்லுவேன், எனக்கு கை தட்ட வேணான்னு சொல்லிடுங்க பாஸ்டர் அப்படின்னு. அவர் சொல்கிற பேரை சொல்லியிருக்கும் போதே நம்ம சபை வழக்கம் உருவாக்கி வச்சுட்டாங்க. அதாவது சரி, ஒரு தேவ மனிதர்தனை வரும்போது உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு. அவங்க அன்பு இருந்தாலுமே சில அன்புகள் தேவனுக்கு மட்டுமே சொந்தம். ஹல்லேலூயா. அதில் போய் நம்ம பங்கு கேட்கக்கூடாது. ஹல்லேலூயா. அதனால நான் அடிக்கடி சொல்லுவேன், கைகளை யாருக்கு தட்டணும்? மோகன் சி லாஸ்ரஸுக்கு தட்டணுமா? வேறு யாருக்கு தட்டணும்? ஃபாதர் பர்க்மன்சனுக்கு தட்டணுமா? இல்லாட்டி எத்தனையோ பால் தினகரன் எத்தனையோ ஊழியர்கள் இருக்காங்க. யாராக இருக்கட்டும், சின்ன ஊழியவங்க பெரிய ஊழியவங்கன்னு இல்லை. கையை யாருக்கு தட்டுனா ஆண்டவருக்கு மட்டுமே தட்டணும். ஹல்லேலூயா. அது ஒரு எனக்கு பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுத்த ஒரு நல்ல பழக்கம் நான் நினைக்கிறேன், விசுவாசிக்கிறேன். நீங்கள் நம்புறீங்களா? அது பாருங்கள், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வரக்கூடிய நாட்களில் தெரியாதவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்கள் ஒரு புது மீட்டிங்கும் எங்கே போனால் ஊழியர்களுக்கு கை தட்டக்கூடாது, படைத்தவருக்கு மட்டுமே தட்ட. நாங்களும் உங்களை மாதிரி மனிதர்கள் தான், நாங்களும் பாடுள்ள உங்களை மாதிரி மனிதர்கள் தான். ஹல்லேலூயா. சரி, ஓகே. புது வருடத்துக்கு உண்டான செய்தியை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். ஆண்டவர் ஒரு கேள்வியும் கொடுத்து 3 கேள்வியும் கொடுத்து பதிலையும் கொடுத்துட்டு வர்றாங்க. ஹல்லேலூயா. சரி, யோவான் எழுதின சுவிசேஷம் முடிஞ்சவங்க நோட் பண்ணிக்கோங்க. 3வது அதிகாரம் 16வது வசனம். தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்க, இந்த பிதாவானவர் எங்க மேல வச்சிருக்க அன்பின் நிமித்தம் இந்த வருஷத்துல உங்களுக்கு சொல்றாங்க. இந்த வார்த்தை நீங்க அநேக இடங்கள்ல போன வருஷம் நீங்க கேட்டிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் உங்களுக்கு நினைவுக்கு கொண்டு வர்றாங்க, உன் மேல நான் அவ்வளோ அன்பு வச்சிருக்கிறேன். உன் வீட்டில் ஒரு மரணம் நடந்துட்டேன்னு நீ கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க. என்கிட்ட உனக்காக என் மகனை பலியா நான் ஒப்பு கொடுத்தேனே, என் மகனை அடித்து சின்ன பின்னமாக்குனாங்களே, அதை ஆண்டவர் நினைவுபடுத்துகிறாங்க. ஏன் அவர் சின்ன பின்னமாக ஆனார்? நாங்கள் நல்லா இருக்கன்னு சொல்லிட்டு எங்களுடைய பாவங்களை அக்கிரமங்களை அவர் சுமந்து தீர்த்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை வாசிக்கும் போது ஐயோ நான்லாம் கலங்குவேன், எதுக்கு இந்த பாடு ஆண்டவரே, நீங்கள் எதுக்கு உங்கள் மகனை இப்படி விட்டீங்க அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் விடலைன்னா என்ன இருக்கும்? நீங்கள் நான் எங்கே இருந்திருப்போம்? நரகத்தில் தான் இருந்திருப்போம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து பாடுபட்டதுனால, எங்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சுமந்து கொண்டதுனால அவரோட வீட்டில் இருக்கிறோம். நாளைக்கு எங்கே இருப்போம்? நாளைக்கு எங்கே இருப்போம்? பரலோக வீட்டில் இருக்கும். ஒரே ஒரு சத்தம் தான் வந்துச்சு. எங்கேருந்து வந்துச்சு? ஒரே ஒரு சத்தம். இன்னைக்கு இந்த வீட்டில் இருக்கோம், மண் உலகத்தில். அப்புறம் விசுவசிக்கிறீங்களா? விசுவசிக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. விசுவசிக்கிறீங்களா? ஆமேன்னு சொல்லுங்க. இது எல்லாரும் சொல்ற ஆமேன்னு நான் சொல்லலை. உங்கள் சத்தத்தை எழுப்புங்க. நிறைய இடங்கள்ல கூரை வரைக்கும் தான் வந்திருக்கு. இன்னும் எழுப்புங்க. அப்போ தான் அவருக்கு அங்கே போகணும். அப்படியெல்லாம் இல்லை. இன்னும் எழுப்பினீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரர் சண்டைக்கு வந்துடுவார். அல்லேலூயா கோஷ்டியோட இதே தான் பிரச்சனை அப்படின்னு. அல்லேலூயா. எப்பவும் ப்ராக்டிக்கலாக பேசி தான் எனக்கு பழக்கம். எனக்கு மைண்டில் வரும், நிறைய இடங்களில் போனால் கூச்சம், கத்து சத்தம். ஏன்? முதல் கேள்வி, ஆண்டவருக்கு காது கேட்காதா? ஏன் அவ்வளோ கத்தணும்? வைராக்கியம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் கொஞ்சம் நம்ம என்ன செய்யணும்? ஸ்டண்ட் அடிக்கக்கூடாது. அவர் மறைவாக இருக்கிறது தான் அவருக்கு பிடிக்கும். ஹல்லேலூயா. நம்மளுக்கு இருக்கிற பக்தியை எப்படி காட்டணும்னா தனி அறையில் அவர்கிட்ட காட்டணும். ஹல்லேலூயா. நீங்கள் எப்படியெல்லாம் அவர் கூட பேசணும் விரும்புகிறீங்களோ தனி அறையில் நீங்கள் பேசணும். பொது இடத்துக்கு வரும்போது எப்படி இருக்கணும்? ஒரு சில கட்டுப்பாடுகள். ஏன்னா சபைக்கு சபை எல்லாருக்குமே சொந்தம். கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, இந்து மக்களுக்கும் சொந்தம், இஸ்லாமியருக்கும் சொந்தம். யார் உலகத்தில் எந்த படைப்பு மனித படைப்புகள் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஆண்டவருடைய வீடு பொதுவானது தான். அப்போ நம்ம பாட்டுக்கு கத்திட்டு இருக்கணும் வைங்க. ஓ அவனு கத்தும் போது வேற மதத்துலேருந்து ஒரு சகோதரர் வர்றாருன்னு வைங்க, என்ன நினைப்பாரு? என்னையா பொண்டாட்டியை பார்த்து நினைப்பார், இதுக்கு தாண்டி நான் சொன்னீங்கெல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு. இதெல்லாம் கொஞ்சம் நம்ம மாற்றணும்.
ஏன் சபைகளில் இருக்கிற கூட்டங்கள்லாம் பிரிஞ்சு போகுது? அந்த பழைய ட்ரெண்டு அதே சொல்லி 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 இயேசு கிறிஸ்து எதை செய்ய சொன்னாங்களோ அதை செய்யாம சொல்லாததெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நான் சொல்லலை, ஏற்கனவே உங்க சபை தான், உங்க ஜெப வீடு தான். இந்த ஜெப வீட்டை குறித்து இந்த வீட்டோட ஓனரே என்ன சொல்லியிருக்காருன்னா, கொஞ்ச காலத்துக்கு தான் இது இங்கே நடக்கும். எங்க? இந்த மாடி வீடு. பயப்படாதீங்க, கொஞ்ச நாள் தான் நடக்குன்னா ஐயோ பிஜேபி எதுவும் பண்ணிடுவாங்களா? எந்த இதுவும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. உங்களுக்கு ஒரு பெரிய விசாலமான இடத்த அவர் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நிறைய கார்கள் வந்து நிற்க போகுது. கார்கள் வந்து நிற்கிற மாதிரி பெரிய இடம், பெரிய சபை. காரா? வேற யாரும் இல்லை, உங்க கார்கள் தான் வந்து நிற்க போகுது. ஹல்லேலூயா. வேற யாரோ என்ன பார்க்குறீங்க? உங்க எல்லாருக்கும் கார் கொடுக்க போறாரு. அன்னைக்கு ஆண்டவருக்காக நடந்து வந்தீங்கல்ல, அன்னைக்கு ஆண்டவருக்காக பஸ்ஸில் வந்தீங்கல்ல, ஆண்டவருக்காக பைக்கில் வந்தீங்கல்ல, மழை வெயில் எதையும் பார்க்க இல்லை, ஐயோ நாங்கள் போயே தீருவோம் வந்தீங்கல்ல, நீங்கள் எல்லாரும் என்ன செய்ய போறீங்க? ஆண்டவர் கட்டுற அந்த பெரிய ஜெப வீட்டில் சும்மா ஜம்முன்னு காரில் வந்து இறங்க போறீங்க. அப்போல்லாம் கொஞ்சம் காலர்லாம் தூக்கி விடுங்க. உங்களை ஒரு மாதிரி பார்த்துருப்பாங்கல்ல, சொந்த பந்தம், அந்த அக்கா இந்த அக்கா ராணி அக்கா அவங்கவுங்கெல்லாம் பார்த்துருப்பாங்கல்ல. அப்போ கொஞ்சம் கெத்தாக தான் வரணும். ஏன் நம்மளை படைச்சவர் கெத்தானவர். சைக்கிளில் போகிற நேரம் இந்த பாரு அல்லேலூயா கூட்டம், அப்புறம் இந்த பாரு காரில் போகுது அப்பவும் அல்லேலூயா கூட்டம் தான். கெத்தாக இருக்கணும். அல்லேலூயா. அதனால் கொஞ்ச நாள் தான் இங்கே. விசுவசிக்கிறீங்களா? விசுவசிக்கிறது தான் ஆமேன்னு சொல்லுங்க. இன்னும் கொஞ்ச காலம்தான் இங்கே. உங்களுக்கு அவர் ஏற்பாடு பண்ணி வச்சிட்டாரு பெரிய இடத்துல, பெரிய சபை, பெரிய ஜெப வீடு, கார்கள் வந்து நிற்கிற மாதிரி அழகாக ஆண்டவர் கட்டி கொடுக்க போகிறாங்க. விசுவசிக்கிறீங்களா? அதுக்காகவே ஆண்டவர் வந்து அங்கிளை இன்ஜினியர் ஆக்கி வச்சிருக்காரு போல. இப்போ தான் புரியுது. ஏன்னா இன்னொருத்தர்கிட்ட கொடுத்து கட்டுனா அவரு ஸ்டைலுக்கு தானே கட்டுவார். இப்போ அங்கிள் கிட்ட கொடுத்தாலும் அங்கிள் எத்தனை வீடு கட்டியிருப்பார், எத்தனை பில்டிங். அப்போது ஆண்டவருடைய வீடு கட்டும்போது எப்படி கட்டுவார் இல்லையா? எத்தனை பேர் எப்படி வந்து உட்காந்து கேட்குறான், இது நடக்குமா? அல்லேலூயா. எனக்கு இந்த சபைனாலே ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா எங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு வர்ற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. ஏன்? இங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், இங்கே அன்பு இருக்கு. நிறைய சபைகளுக்கு போயிருக்கேன், பெருமைக்குன்னு சொல்ல நிறைய ஊழியர்களோட பழகியாச்சு, பெரிய பெரிய ஆட்களோடலாம். ஆனால் எல்லாம் மாயை, வெளியே நடிப்பு. அன்பு இங்கே தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சிட்டியிலே பிறந்து சிட்டியிலே வளர்ந்ததுனால எனக்கு இந்த கிராமம்தான் பிடிக்கும். ஏன்? தூய அன்பு. இங்கே தான் மாயமற்ற அன்பு இருக்கு. ஹல்லேலூயா. உங்ககிட்ட தான் அந்த அன்பு இருக்கு. ஹல்லேலூயா. என்னடா இப்படிலாம் பேசுனா காணிக்க எதுவும் பெருசாக கேட்பாரோ? நீங்கள்லாம் இப்படிலாம் யோசிக்கக்கூடாதுன்னு நான் காணிக்கையே வாங்குறதில்ல. அப்போ பாருங்க, மாப்பிள்ளை பையனை இப்போ தூக்கி வச்சுருந்தேன், என் பாக்கெட்டை தான் பார்க்குறாப்புல. இப்போ பார்த்துட்டு என்ன அப்படின்னோடனே இப்படின்னு, இப்போ தான் 1 வயசு ஆகியிருக்கு, மாமா பாக்கெட்டை தான் அவர் பார்க்குறாரு. மாமா பாக்கெட்டில் பணம் இருக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. இது காணிக்க பணம் இல்லை. ஹல்லேலூயா. கைகளால் உழைச்சி வந்த பணம். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி தன்னுடைய கூடார தொழிலை செய்து தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி வந்தாரோ, அதே மாதிரி நாங்கள் கூடார தொழிலை செய்து தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிறோம். ஹல்லேலூயா. ஏன்? அவ்வளோ பெரிய அன்பு, ஆண்டவருடைய அன்பு. அவருடைய ஒரே மகன் எங்களுக்காக கொடுத்து இருக்கிறார். நான் அடிக்கடி ஆண்டவரை தியானிக்கிறது உண்டு. சரி, தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன பிரச்சனை? இப்போ அன்பு செய்யணும், இதுதான் பெரிய பிரச்சனை. முடியுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க வேற ஏதாவது சொல்லுங்க, நாங்கள் செய்கிறோம். இதுதான் கஷ்டமான காரியம். இப்போ இங்கே இருக்கிற எத்தனை பேரோட பேச மாட்டோம் தெரியுமா? வெளியாட்களை விட்டுருங்க, கூட பிறந்தவங்களோட எத்தனை பேர் இங்கே பேச மாட்டோம் தெரியுமா? நிறைய பேர் பெற்றவங்களோட பேச மாட்டாங்க தெரியுமா? இருக்கிறோமா இல்லையா? இருக்கிறோமா இல்லையா? நானே இங்கே தான் இருக்கேன், அதுதான் சொல்கிறேன், பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன். என் கூட பிறந்த சிலரே என் கூட பேச மாட்டாங்க. அல்லேலூயா. ஏன்? இந்த உலகம் என்னை பகைக்குது. அதே போல தான் இந்த உலகம் உங்களையும் பகைக்கும்னு நான் சொல்லலை. 2000 வருடங்களுக்கு முன்பதாக வந்தார் பாருங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர் சொல்லி வைத்து இருக்கிறார். அந்த வார்த்தையை நம்ம வாசிக்க போறோம்.
யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்திலேயே 18, 19 நம்ம வாசிப்போம். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அன்பு காட்டு அன்பு காட்டுன்னு சொன்னார் பாருங்க. உங்களை நேசிக்கிற மாதிரியே பிற நேசி எல்லாம் சொல்லி தந்தாரு. சொல்லி தந்த அந்த ஆண்டவர் தான் என்ன சொல்றாருன்னா, நம்ம அப்படி நினைச்சிட்டு தானே நம்ம ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன சண்டைக்காரங்க அப்படிலாம் நடந்திருக்க உங்க வாழ்க்கையில நான் பண்ணியிருக்கேன். பரம எதிரி இருப்பான், பார்த்தாலே பிடிக்காது. அங்கிள் சொன்னாங்க பார்த்தீங்களா, கையை கட்டி போட்டாரு ஆண்டவருக்குள்ளே வந்தோன்னே. அது மாதிரி தான் ஆண்டவருக்குள்ளே வந்தோன்னே ஆண்டவர் கொடுக்குறாரு, போய் எல்லாரோடைய சமாதானம் பண்ணு. எப்படி இருக்கும்? ஆண்டவரே சும்மாவே அவன் என்னைய பார்த்தா பிடிக்காது. இப்போ வேறு நான் பைபிளை தூக்கிட்டு போனேன்னு வைங்களேன், அதுக்கும் பட்ட பேர் வச்சு கிண்டல் பண்ண போகிறான். இப்போ நான் ஓகே, ஆனால் அவன் என்னை ஏற்றுக்க மாட்டானே, ஆண்டவரை கிண்டல் பண்ண போகிறான். கிண்டல் பண்ணாலும் பரவாயில்ல, அடுத்தது என்ன சொல்லுவான் தெரியுமா? ஆண்டவரை பார்த்தியா, இந்த நாயை ஆண்டவர் என் காலுக்கு கொண்டு வந்தார் அப்படிலாம் சொல்லுவானே. ஏன் இவனோட அவ்வளோ சண்டை போட்டிருக்கோம், இப்போ போனோன்னா என்ன ஆண்டர்னு போனான், இந்த வந்தாலாம் என் காலுக்கு. எப்படி எங்கள் மேரி மாதா வர வச்சாங்களா இல்லையா, நாங்கள் மெழுகுத்திரி பத்துனோம்ல, அதெல்லாம் பேச்சு. அப்படிலாம் நான் எல்லாம் நிறைய கேட்டிருக்கேன். இத்தனைக்கும் ஆர்சி கிறிஸ்தவர்கள் தான் நாங்கள் பேக்ரவுண்டு. உடனே ஏதாவதுனா நான் மாதா கோயிலில் போயிட்டு மெழுகுத்திரி ஏற்றுறேன், என் மாதாவே கேட்பாங்க. மாதாவுக்கு அதுதான் வேலை, தேவ மாதாவுக்கு அதுதான் வேலை. எல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க, வேளாங்கண்ணி மாதாவுக்கு அதுதான் வேலை. வாம்மா நீங்கள் எல்லாம் வந்து மெழுகுத்திரியை ஏற்றுங்க, ஒவ்வொன்றுக்கும் நான் கொடுக்குறேன் பனிஷ்மெண்ட். இதுதான் அவங்களுக்கு வேலை. தெரியும் நம்மளுக்கு கத்தோலிக்க மக்கள் பற்றி, நம்ம அதுலேருந்து நம்ம வந்தோம். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? போய் அன்பு காட்டணுன்னு ஒவ்வொருத்தர்கிட்ட போய் அன்பு காட்டணும், பேசணும். போன சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அப்படியா அப்படி பற்றி இப்படி எரியும். அப்போது பழசெல்லாம் பிசாசு கொண்டு வந்து வைப்பான். ஒரு காலத்தில் நீ எப்படி இருந்த உன்னை பார்த்தா நடுங்குவான், இப்போ பாரு எப்படி உங்ககிட்ட பேசுகிறானே. அப்புறம் பரிசுத்த ஆவியானவர் காட்டுவாங்க, சிலுவையில் கல்வாரியில் நான் பண்ண தியாகம், என்னை அரைஞ்சாங்க. இப்போ உன்னை அவன் அரைஞ்சானா, என் கன்னத்தில் துப்புனாங்க, எச்ச துப்புனாங்க. உனக்கு துப்புனானா? என்னை நிர்வாணமாக்குனாங்க. உன்னை நிர்வாணமாக்குனானா? இல்லை, சமாதானம் செய், சமாதானம் செய். அவன் ஏற்றுக்கொள்ள பரவாயில்ல. உன் இருதயம் வந்து லேசாகணும், உன் இருதயத்தில் வந்து பாரம் இருக்கக்கூடாது. உன் இருதயத்தில் பாரம் இருந்தால் என் வெளிப்பாடு உன் இருதயத்தில் வராது. புரியுதா? தேவனுடைய சத்தத்தை கேட்க முடியாது. இருதயத்தில் சுத்தம் இல்லைன்னா அவரை பார்க்க முடியாது. அப்போ ஆண்டவர் சமாதானம் பண்ணுன்னு போனால் அங்கே என்ன ஆகுது? ஒருத்தனும் மூஞ்ச அப்படி வைக்கும், ஒவ்வொருத்தையும் இப்படி வைக்கும், அப்படியே தோணும். சரின்னு நம்ம ஆரம்பத்தில் பண்ணியிருக்கோம். நீங்களாம் பண்ணியிருக்கீங்களா? ஆரம்ப நாட்களில் மறந்து போயிடுச்சு இல்லையா? ஓ நாங்கள்லாம் பண்ணலைன்னு சொல்கிறீங்களா? ஏன்னா அவ்வளோ மடத்தனமான அன்பு ஆண்டவர் மேலே. என்னென்ன ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்தாரு எல்லாம் போய் செஞ்சோம். யார் யார்கிட்ட போயிட்டு பேச சொன்னாரோ எல்லார்கிட்டையும் போய் பேசணும். யார் யார் அவமானப்படுத்தினாங்களோ அங்கெல்லாம் போய் பேசணும். அதுக்கு பலன் தான் அவருடைய பலிபீடத்தில் நின்று அவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிற ஒரு பிரசங்கியாக என்னைய மாற்றினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்காங்க. திரும்பி அந்த வார்த்தையை வாசிப்போம். 18வது வசனம். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, உங்களை பகைக்குதா? என் மகனே, உனக்கு முன்னால இந்த உலகம் என்னைய பகைச்சிட்டு. அடுத்த வசனம். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம இந்த உலகத்துக்கு சேர்ந்தவங்க இல்லை. விசுவசிக்கிறீங்களா? விசுவசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? பார்த்தா தெரியல, தூங்குற மாதிரி தெரியுது. தூங்குறீங்களா? அக்னியை அங்கேருந்து இறக்கிடுவேன். எலியா இறக்குனாரு பார்த்தீங்களா? அது மாதிரி இப்போ இறக்கிட்டு தான் இருக்கேன் வார்த்தையில். பயப்படாதீங்க. அன்றைக்கி ஒருத்தர் கேட்டார், கிண்டலாக இப்போ நிறைய பேர் பார்த்தா, அந்த காலத்தில் அக்னியை இறக்குனாங்க, சபையெல்லாம் பற்றி எரிஞ்சிச்சு அப்படின்னு. இப்போல்லாம் உன்னத்தையே காணணும். நான் சொன்னேன், நல்லா நினைங்க, எனக்கெல்லாம் அந்த வரம் கொடுத்துருந்தா பாதி பேர் இங்கே ஊரில் உயிரோடு இருக்க மாட்டான். ஊழியக்காரனுங்களே முதல்ல எரிச்சிருப்பேன். விசுவாசிகள் இல்லை, ஊழியர்லாம் பொல்லாத ஊழியர்கள். ஆண்டவர் பேரை வச்சு ஏமாத்துறான் பாருங்க. ஆண்டவர் நாமத்தில் அக்னி இறங்குதாவான் தலையிலேயே அப்படின்னு இருப்பேன்.
ஆண்டவர் பேரை வச்சு எத்தனை பேர் ஏமாத்துறான் இல்லையா? காணிக்கன்னு இல்லையா? அதனால தான் நாங்கள் காணிக்க வாங்குறது இல்லை. அதாவது நம்ம என்ன சொல்கிறோன்னா, நிறைய பேருக்கு சொல்லி கொடுப்போம், காணிக்க கேட்காதீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். கர்த்தர் ஏவுவார். அவருடைய வீட்டை கட்ட, அவருடைய தேவ பிள்ளைகளுக்கு, அவருடைய ஊழியர்களுக்கு போய் கொடு, அவங்க கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதுலேயும் என்ன ஒரு பெரிய பியூட்டினா, இந்த 2020 சுத்தமாக தெய்வ பயம் இல்லாமல் போயிட்டு, அதனால தான் ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்தாங்க. கொரோனா டைம் வந்தோடனே ஏப்ரல் மாதம் மே மாதத்தில் திருப்பி உட்காரு, ஆண்டவரே இது என்ன இந்த மாதிரி இருக்குது அப்படின்னோடனே ஆண்டவர் என்ன வெளிப்பாடு கொடுத்தாங்கன்னா, இனிமேல் தான் அந்தகார இருள் சூழும். இனிமேலா எத்தனை பேர் போயிட்டாங்க அப்படின்னு? இனிமேல் தான். இப்போ இதெல்லாம் சாம்பிள் தான். மெயினாக வரும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்கள் அந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா, சென்னை அங்கே இங்கெல்லாம் பயங்கரமான லாக்டவுன். சருகினி கிராமத்துக்கே வந்துட்டு லாக்டவுன். எங்கே போய் சொல்கிறது? சிங்கப்பூர், சைனாவில் தொடங்கி சருகினி உங்கள் ஊர் தேவக்கோட்டைக்கெல்லாம் வந்துருச்சு. பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நிறைய காரியங்கள் சொல்கிறாங்க. சரி, 1 யோவான் 3வது அதிகாரம் 1வது வசனம். நோட் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்சவங்க. 1 யோவான் 3வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்க கேட்போம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. ஹல்லேலூயா. திரும்பி இந்த வசனத்துக்கு நம்ம வர்றதுக்கு முன்னால, உலகம் எங்களை ஏற்றுக்கொள்ளாது. இப்படி ஏற்றுக்கொள்ளாதுன்னு சொன்னோன்னா நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, அப்போ எதுக்கு இந்த உலகத்தில் நீங்கள் எது பிரசங்கம் பண்ணுறீங்க அப்படின்னு. உலகத்தில் ஏற்றுக்கொள்ளாதுங்கிறீங்க, அப்புறம் காருக்காக ஜெபிக்கிறீங்க, வீட்டுக்காக ஜெபிக்கிறீங்க, மண்டபத்துக்காக ஜெபிக்கிறீங்க, அதுக்கு இதுக்கு ஜெபிக்கிறீங்க, நகைக்காக ஜெபிக்கிறீங்க. என்னன்னா மக்கள் புரிந்து கொள்ளலை. இந்த உலகத்தில் நம்ம கொஞ்ச காலம்தான் இருக்க போகிறோம். ஆனால் நாங்கள் பரலோகத்தை சேர்ந்தவங்க. பரலோகம் தான் எங்கள் நிரந்தரமான வீடு. கொஞ்ச நாளைக்கு நம்ம இங்கே வாடகைக்கு வந்திருக்கோம். வாடகைக்கு வந்த இடத்துல இந்த ஊரில் நம்மளை ஜம்முன்னு அவர் எங்கள் அப்பா வச்சிருக்கார். ஹல்லேலூயா. அதுதான் உண்மை. அதனால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இந்த உலகத்தில் நாங்கள் நல்லா தான் இருக்கணும். விசுவாசிக்கிறீங்க? ஏன்னா விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாம் பற்றி சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? பயங்கர ஐஸ்வர்யவானா இருந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஆதியாகமத்தில் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும், ஆபிரகாம் மிருக ஜீவன்கள் வெள்ளியும் பொண்ணுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தார்னு சொல்லப்பட்டிருக்கும். வாசி இருக்கும். நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும். யாருக்கு பணம் வேணாங்கிறவங்க கை தூக்குங்க. எங்க ஒரு கை கூட வரல. பணம் வேண்டாம், பணம் வேணான்னு சொல்றவங்க கை தூக்குங்க. பணம் வேணுங்கிறவங்க கை தூக்குங்க. நீங்க பயப்படாதீங்க, ஏதோ புதிர போடுறாருன்னு நினைக்காதீங்க. பணம் வேணுங்கிறவங்க கை தூக்குங்க. பணம் வேணுங்கிறவங்க கை தூக்குங்க. ஜபிக்க போறான். பணம் வேணுங்கிறவங்க கை தூக்குங்க. உண்மையில தான் ஜபிக்க போறான். கையை தூக்குங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் பணம் வேணும். எதுக்கு பணம் வேணும்னா, நல்லது செய்யறதுக்கு பணம் வேணும். 1 தீமோத்தி 6:10 என்ன சொல்லப்பட்டிருக்கு? பண ஆசை எல்லா தீமைகளுக்கு வேறு. நான் அந்த பண ஆசையை சொல்லல, பணத்தை மட்டுமே சொல்றேன். பணத்தை படைச்சவர் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கைகளை அவருக்கு நேராக நாங்க உயர்த்துவோம். ஒரு 2 நிமிஷம் நான் உங்களுக்கு ஜெபிக்க போறேன். அப்படி கையை அப்படியே உயர்த்தி, அப்படியே கண்களை மூடி நன்றியோடு துதிக்கிறேன். தகப்பனே, அப்பா, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நீங்க பார்க்கும்படியே நான் ஜெபிக்கிறேன். கரங்களை யாரெல்லாம் உயர்த்தி இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் உங்களுக்கு நேராக கரங்களை உயர்த்தி இருக்கிறாங்களோ, அந்த கரங்களை நீங்க தாங்கி பிடிக்கும்படியே நான் ஜெபிக்கிறேன். என் தேவன் இப்போ இங்க உயர்த்தி இருக்கிற கரங்களை தாங்கி பிடிக்கிறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நீங்க இவங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, 1000 மடங்கு ஆசீர்வாதம். 2 மடங்கெல்லாம் போதாது ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கு 2 மடங்கு பத்தாது, 1000 மடங்கு செல்வத்தை தரும்படியா ஜெபிக்கிறேன். புது சபையை கட்டி தரும்படி நான் ஜெபிக்கிறேன். இங்க இருக்கிற எல்லாரும் கார்ல அங்க இறங்கணும். ஹல்லேலூயா. உங்க தேவ பிள்ளைகளாக இருக்கிறத அநேகர் பார்க்கணும். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். விசுவாசிக்கிறீங்களா?
அப்போ கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நம்ம எல்லாமே லக்ஸரி தான். நம்ம எல்லாருமே லக்ஸரி மக்கள் தான். ஏன்னா எங்களை படைத்தவர் லக்ஸரி. இப்போது இங்கே இருக்கிற இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பார்த்துருக்குறீங்க இல்லையா? மினிஸ்டர்ஸ் எல்லாம் எப்படி பந்தாவா, ஒயிட் என்ன, ஏசி கார் என்ன இல்லையா? சாதாரணமாக மனுஷங்க கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அவங்களே அவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கக்கூடுமானால் நீங்களும் நானும் பரலோக கவர்மெண்ட்டில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர்களை விட ஆசீர்வாதமாக நம்ம தான் இருப்போம். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் ஏன் உங்களுக்கு பணத்தை கொடுக்க போகிறாங்கன்னா, இப்போ நிறைய ட்ரைனிங்கள் எடுத்திருப்பீங்க. பணம் கஷ்டம்னா இப்போ எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவரே, பணம் இருந்தால் இவங்களுக்கு உதவி செஞ்சுருப்பேனே, பணம் இருந்தால் இந்த பிள்ளைய படிக்க வச்சுருப்பேனே, பணம் இருந்தால் இந்த திருமணத்துக்கு காசு கொடுத்துருப்பேனே, பணம் இருந்திருந்தா இவங்க ஆப்ரேஷனுக்கு பணம் கொடுத்துருப்பேனே. பணம் முக்கியமாக இருக்குது இல்லையா? இன்றைக்கி பணத்தை வச்சு தான் மனுஷனோட மதிப்பீடு இல்லையா? அதெல்லாத்தையும் குறித்து நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து இருக்கிறார். இந்த வருஷம் உங்களுக்கு தெரியும், நீங்கள் மறந்து போகக்கூடாது. சரி, தொடர்ந்து நம்ம திரும்பி அந்த வார்த்தைக்கு வருவோம். தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். பாருங்க, இப்ப நம்மலாம் யாரு? தேவ பிள்ளைகள். திரும்பி வாசிப்பாங்க, காது கொடுத்து கேளுங்க. அந்த லைனை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். இதுல தெரியுது இல்லையா? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். பாருங்க, இப்போ நம்ம எல்லாம் யாரு? தேவனுடைய பிள்ளை. தேவ பிள்ளைகளா? யார் அங்கீகரிச்சிருக்கா? மனிதர்களா, பாஸ்டருங்களா, இல்லாட்டி ஊழியர்களா? இல்ல, உங்களை படைச்சவரே அவர் அங்கீகரிச்சிட்டார் உங்களை. நீங்கெல்லாம் இப்போ கவர்மெண்ட் ஆபீசர் மாதிரி கவர்மெண்ட் வேலை கிடைச்சா எப்படி? அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தையை பற்றி சொல்லுவாங்க. அவங்க அப்பா சொல்லுவாராம், கவர்மெண்ட் மாப்பிள்ளைக்கு தான் கட்டி கொடுப்பேன்னு. சிலோனில் எங்கள் பிறந்த அத்தையை இந்த சருகினி கிராமத்தில் கவர்மெண்ட் மாப்பிள்ளை எங்கள் மாமாவுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க. ஏன் கவர்மெண்ட் மாப்பிள்ளைன்னு அவ்வளோ பவராமா? ஏன்னா நிரந்தரமாக பென்ஷன் வரும். மாப்பிள்ளை வேலையை விட்டு நின்னா அவரோட இது முடிஞ்சிட்டா கூட மாப்பிள்ளை வீட்டில் இருப்பார், ஆனால் பென்ஷன் வரும். ஹல்லேலூயா. அவ்வளோ பவர். ஆனால் நீங்கள் நான் எந்த கவர்மெண்ட்டில் இருக்கோம்? பரலோக கவர்மெண்ட்டில் இருக்கோம். அவர் நம்மளை அங்கீகரித்து இருக்கிறார். எப்படி? தேவ பிள்ளைகளாக, தேவ ஊழியர்களாக, யுத்த தளபதிகளாக எங்களை அங்கீகரித்து இருக்கிறார். சரி, இந்த 2021 இல்லையா, இந்த புது ஆண்டு மட்டும் அல்ல, பரலோகம் போ வரைக்கும் அன்பை நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஒரு சில வார்த்தைகளை நம்ம பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். அன்பு, எப்படிப்பட்ட அன்பு ஆண்டவர் நம்ம மேலே செலுத்தினாங்க? தேவ அன்பை செலுத்தினாங்க, மாயமற்ற அன்பு இல்லையா? நம்மளுக்கும் ஆண்டவருக்குண்டான உறவை நம்ம நல்லா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணணும். அன்பு இனி வரக்கூடிய நாட்களில் ஆண்டவருக்கும் உங்களுக்கு உண்டான உறவை ஸ்ட்ராங் பண்ணுங்க. அன்பு, அன்புனால தான் அவர் வேற எதுவும் நம்ம கிட்ட எதிர்பார்க்கல, அன்பை தான் அவர் எதிர்பார்க்கிறாரு. அதே போல பார்த்தீங்கன்னா ஆதி விசுவாசிகளும் சீசர்களையும் குறித்து இந்த அப்போஸ்தலர் நடபடிக்கையில் அழகாக எழுதியிருக்கும். ஆதி விசுவாசி ஆதி காலத்தில் இருந்தாங்க பாருங்க, தேவ பிள்ளைகள், சீசர்களை குறித்து அப்போஸ்தலர் நடபடிக்கைகள் நீங்கள் எடுத்து வாசி பாருங்க, அதில் அழகாக போட்டிருக்கோம். அவங்களாம் அந்த நாட்கள் எப்படிப்பட்ட அன்பாக இருந்தாங்கன்னா மாயமற்ற அன்பு. அவங்க கிட்ட இருந்த பணத்தை எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க? ஊழியத்துக்காக வீடுகளை, இடங்களை, அவங்க கிட்ட என்னென்ன இருந்துச்சோ அதெல்லாம் விற்று கொண்டு வந்து என்ன செஞ்சாங்களாம்? சபையில போட்டுட்டு சபையிலே இருந்தாங்களாம். அவங்க எல்லாருக்கும் ஒன்னா தான் சாப்பாடு நடந்திருக்கு. அங்க இருக்கிற யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அங்க பகிர்ந்து கொடுத்துருக்காங்க. நான் பெரியவன் நீ பெரியவங்கிற விஷயமே இல்லை. சபையில கொண்டு வந்து அவ்வளோ வித்து போட்டாங்களாம். அன்னைக்கு சபை அப்படி இருந்திருக்கு. இதை வெளியில சொன்ன என்ன சொல்லுவாங்க? சும்மாவே எங்க பாஸ்டர் அப்படி தான் இருக்காரு, நாங்கள் போட தேவை, அவரே எல்லாத்தையும் பிடுங்கிட்டாரு. என் சொந்த வீட்டில் இருந்தேன், என் பாஸ்டர் வரும்போது அவர் வாடகை வீட்டில் இருந்தார், இப்போ அவர் சொந்த வீட்டில் இருக்காருன்னு நான் வாடகை வீட்டில் இருக்கேன். நிறைய சாட்சிகள் நான் கேட்டிருக்கேன். அதாவது ஒரு விசுவாசி சொந்த வீட்டில் இருந்து ஊழியத்தை தாங்கி இருக்காரு. அப்போ அந்த போதகர் எப்படி இருந்தார்? வாடகை வீட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த விசுவாசி வாடகை வீட்டுக்கு வந்துட்டாரு, அந்த போதகர்
சொந்த வீட்டுக்கு வந்துட்டார். ஹல்லேலூயா. நிறைய சாட்சிகள் கேட்டிருக்கேன். ஒரு மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து காரில் வந்து இருக்காரு. இதெல்லாம் நடந்த சம்பவம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஜெபிக்கிறாராம் காரில். அந்த மீட்டிங் நடத்த கூட்டிகிட்டு வந்த போதகரை ஒருத்தர் காரில் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. சபையில் ஒருத்தர் வராங்க, கூட்டிகிட்டு வந்திருக்காரு. வந்தோன்னா அந்த போதகர் என்ன செஞ்சிருக்காருன்னா, கடைசி ஜெபிக்கிற நேரத்தில் ஆண்டவர் உங்கள் கையில் இருக்கிறத கொண்டு வந்து அப்படியே இந்த பக்கெட்டில் போட சொல்கிறாரு. கையில் என்ன இருக்கோ கொண்டு வந்து போடுங்கன்னு. பலிபீடத்துலேருந்து சொல்கிறேன், உண்மை சாட்சி. இவர் கையில் வந்து கார் சாவி தான் இருந்துச்சான். பலிபீடத்துலேருந்து பேசுகிறாரே தேவ ஊழியன்னு இவருக்கு நடுக்குமா கடன்னு. ஐயோ என் சாவி காரு, கையில் என்ன இருக்கோ கொண்டு வந்து பக்கெட்டில் போட்டால் டம்முன்னு சத்தம். என்ன கார் சாவி. இப்படி போட்டவங்கலாம் இருக்காங்க. இவர் காரில் வந்தவர், பாஸ்டரை கூட்டிகிட்டு வந்தவர் நடந்து போக, பாஸ்டர் காரில் போக, இதெல்லாம் நடக்குது. ஆனால் இந்த மாதிரி நிறைய காரியங்கள் 100% ஆண்டவர் பேரை வச்சு ஏமாத்துறவன் தான் இருக்கான் ஊழியன்ட்டுன்னு. அதனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த 10% ஜனங்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அதுதான் இந்த மாதிரி அங்கங்கே இருக்கிற ஜனம், இந்த மாதிரி ஊழியர்கள். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அந்த 10% அதுதான் பாருங்க, அந்த 10% உண்மையான கூட்டம் தான் இது. இதே மாதிரி அங்கங்கே 10% கூட்டம் தான் இருக்கு. மீதி 90% எப்படி இருக்கு? இன்னைக்கெல்லாம் கோயம்புத்தூரில் இருக்கிற சர்ச்சுக்கெல்லாம் வந்து பார்க்கணும் நீங்கள். கிளப்பு டிஸ்கோலாம் தோத்து இருக்கும். கலர் லைட்டு சுற்றும், ஸ்மோக் அடிப்பாங்க. அந்த புகையில தான் பாஸ்டர் அப்படி வருவார், அப்படியே தேவதூதன் மாதிரி அப்படியே வருவார். அந்த புகையை அடித்து அதுக்கு ஒரு லைட்டை கொடுப்பாங்க. இப்போல்லாம் பலிப்பீடம் எப்படி இருக்குது தெரியுமா? தியேட்டர், சினிமா தியேட்டர் மாதிரி இருக்குது. அங்கே நீங்கள் உட்காந்து இருக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் லைட்டை ஆஃப் பண்ணிடுவாங்க. பாஸ்டருக்கு மட்டும்தான் மேலேருந்து ரஜினிகாந்துக்கு லைட் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. பாஸ்டர் அங்கிட்டு போகும்போது அந்த லைட்டு அப்படி போகுது. அவர் இப்படி வந்து அந்த லைட்டு வருது. திடீர்னு அவர் சவுண்டை கூட்டினா லைட்டும் அப்படி ஆகுது. டக்குன்னு அவர் வேற அப்படி பயங்கர இது. பாஸ்டர் பார்த்தீங்கன்னா கோட்டெல்லாம் பயங்கரமா. என்னைக்கு இதெல்லாம் பார்த்தனோ, ஒரே ஒரு நாள் ஒருத்தர் எனக்கு சொல்லியிருந்தார், நம்ம ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது டையெல்லாம் கட்டி கோட்டெல்லாம் போட்டு வரணும். 2 வாட்டி அப்படி போட்டேன். 3ஆவது வாட்டி இவங்க பண்ணுற சேட்டையை பார்த்தோன்னே, ஆமாம் இப்போ எனக்கு இது ஒன்று தான் குறை, தூக்கி எல்லாம் வீசி கோட்டு வேணாம், ஒன்றும் வேணாம்டா, ஒழுங்காக பலிப்பீடத்துக்கு வந்தால் போதும் அப்படின்னு. அப்படி ஆகிப்போச்சு. இப்போ நானும் கோட்டை போட்டிருந்தா நீங்கள் என்ன நினைப்பீங்க? நல்லா காணிக்க போல. அப்படி தான் எல்லோரும் நினைப்பாங்க. இப்போ கோட்டை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால தான் நாங்கள் கீழே ஜேஎஸ் ரூஃபிங்னு எங்கள் காரில் ஒட்டி இருக்கோம். நாங்கள் வேலை செஞ்சு தான் ஊழியம் செய்கிறோம், காணிக்க வாங்கி ஊழியம் செய்யலைன்னு. சரி, ஓகே, சரி. ஆரம்ப நாட்களில் எப்படி பண்ணியிருக்கிறாங்க? வித்து பாதத்தில் வச்சு ஊழியத்தை அப்படி தாங்கி இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. அதனால தான் ஆண்டவர் என்னையும் உங்களையும், இந்த சபை, இந்த அங்கிள் எல்லாரையும் ஆண்டவர் தேடி வந்திருக்கிறாங்க. சரி, கடைசியாக வந்து நம்ம ஒரு வார்த்தையை, நம்ம சில வார்த்தையை பார்த்துட்டு முடிக்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கையில் 4வது அதிகாரம் 32 37 வரை. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். கடைசியா நம்ம வாசிக்கிற வார்த்தை, இந்த வார்த்தையை நல்லா காது கொடுத்து கேளுங்க. ஆண்டவர் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு அந்த ஆதி காலத்தில் இருந்துச்சு பார்த்தீங்களா, சீசர்கள் மாயமற்ற அன்பு. அதாவது ஆண்டவர் மேலே, சீசர்கள் மேலே பாகுபாடு இல்லை, ஜாதி பார்க்கல, மதம் பார்க்கல, பணக்காரன் ஏழை பார்க்கல, அந்தஸ்து பார்க்கல, ஐயோ இவன் வியாதிஸ்தன், இவன் சுகமானவன், எதுவுமே பார்க்கல. எல்லாரும் சமமா இருந்தாங்க. காரணம், என் ஆண்டவருடைய அன்பு, சமமான அன்பு. வாசிப்போம். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை.
சீப்புரு தீவானும் லேவியனும் அப்போஸ்தலராலே ஆறுதலின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர்னபா என்னும் மறு பேர் பெற்றவனுமாகிய யோசே என்பவன் தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். ஹல்லேலூயா. வாசி கேட்டீங்களா? இந்த மாதிரி சபை மாற வேண்டும். ஹல்லேலூயா. பாகுபாடு இருக்கக்கூடாது. அதனால் பயந்துடாதீங்க. இப்போ தான் வீடு கட்டியிருக்கேன், விற்க சொல்கிறீங்களா அப்படின்னு. இப்போ தான் ஏன் மண்டபமே கட்ட லோன் வாங்கியிருக்கேன், அதுக்குள்ளேயும் விற்று சபையில் போட சொல்கிறீங்களா? பயப்படாதீங்க. நான் சொல்லிட்டேன், நான் அந்த ஊழியக்காரன் இல்லை, நான் ஆண்டவருடைய ஊழியக்காரன். பயப்படாதீங்க. நீங்கள் உங்கள் சொத்துக்களை வச்சுக்கோங்க. அதை விட நிறைய எங்கள் பாஸ்டர் அங்கிளுக்கு அவர் மேலேருந்து அனுப்புவார். நீங்கள்லாம் வரப்போகிறீங்க. கடல் மாதிரி இடம், காரு தான் எல்லாரும் பார்க்க போகிறாங்க. ஏன் இந்த முழங்கால் போட்டு எத்தனை வாட்டி நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க இல்லையா? நீங்கள் வடித்த கண்ணீர் இல்லையா? நீங்கள் சபையார் சேர்ந்து பாடுபட்டீங்க இல்லையா? எனக்கு தெரியாது அந்த காலத்தில் எவ்வளோ அவமானம் அவங்க பட்டிருக்காங்கன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். பாஸ்டர்களும் சரி, ஆண்டியும் சரி, அந்த குடும்பமும் சரி, எத்தனை இடத்துல தூசிக்கப்பட்டாங்க, எத்தனை இடத்துல அவமானப்படுத்தப்பட்டாங்கன்னு அவங்க கூட அந்த காலத்தில் இருந்து இருக்கிற உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியலை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் பலிபீடத்தில் வச்சு இருதயத்தில் ஏவிட்டுருக்காங்க. சொல்ல முடியாத அவமானங்கள்லாம் அவங்க பட்டிருக்காங்க ஊழியத்தின் நிமித்தம். அதுக்கு அடையாளமாக ஆண்டவர் இந்த பெரிய காரியத்தை செய்ய போகிறார்ல, செஞ்சிட்டார். ஹல்லேலூயா. சரி, நம்ம அப்படி எழுப்பி நிற்க போகிறோம். 2021க்கு நாங்கள் வந்திருக்கிறோம். 2020 ஆண்டவர் கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்திருக்கிறார். நம்ம பயபக்தியோட கண்களை மூடி உங்கள் மனக்கண்களை பரலோகத்துக்கு நேராய் திறக்கும்படியை நான் ஜெபிக்கிறேன். கண்களை மூடி பயபக்தியோடு கூட இது ஒரு முக்கியமான நேரம். ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உண்டான நேரம். இன்று புது வருஷத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்க வாக்கு தத்துவம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் 7வது வசனம். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் செய்யப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அதே வார்த்தையை திருவூழியத்தில் படிக்கும்போது நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும்னு சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள நிலைச்சிருக்கணும், அவருடைய வார்த்தைக்குள்ள இருக்கணும். அப்போ எங்களுடைய எல்லா காரியமும் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். தகப்பனே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரை மீண்டுமாய் உங்கள் இரத்த கோட்டைகள் ஒப்பு கொடுக்குறேன். இந்த புது வருஷத்தில் நீங்கள் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் அதிகமாய் இவங்களை நீங்கள் நேசிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறேன். குற்றங்கள் குறைகள்லேருந்து இன்னைக்கு நீங்கள் மன்னிப்பு கொடுத்ததுக்காய் நன்றி. புது படைப்பாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் மாற்றினதுக்காய் நன்றி. பரிசுத்த பந்தியில் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காய் நன்றி. தகப்பனே, நீங்கள் எங்களோட இருப்பதுக்காய் நன்றி. தகப்பனே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உங்கள் இரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுத்து உங்க ஊழியக்காரனாகிய நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனதார ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனதார ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனதார ஆசீர்வதிக்கிறோம். தகப்பனே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க நிறைவாய் ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம். உங்க இரத்த கோட்டைகளை ஒப்பு கொடுக்கிறேன். உங்க சித்தத்தின்படி வழி நடத்துங்க. அதே போல பாஸ்டர்களுக்காக, ஆண்டிக்காக, அவங்க பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். வரக்கூடிய நாட்கள் எடுத்து அதிக வல்லமையாய் பயன்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். அதே போல வந்த ஒவ்வொருவரின் நிறைவாய் ஆசீர்வதித்ததுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. தந்தையே, மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வருடத்திலும் நீர் புதிதாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. நீர் செய்ய போகிற ஒவ்வொரு காரியங்களுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. உம்முடைய மகன் வழியாய் ஆண்டவரே ஒவ்வொரு வார்த்தைகளையும் இந்த சபைக்கென்று, சபையாருக்கென்று, அப்பா ஊழியருக்கென்று கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதை நாங்கள் முழு மனதோடு விசுவாசிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரை ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால இந்த வார்த்தைகளை சுமந்து வந்த நம்முடைய தாசனை நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. கபடற்ற அன்பு, மாயமற்ற அன்பு, தூய்மையான அன்புள்ள ஒரு மகனை நீர் எங்களுக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே.
தகப்பனே ஸ்தோத்திரம் ஐயா. இப்படிப்பட்ட ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஊழியர்கள் தேசத்தில் எழும்புனா ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அநீதி இருக்காதே, பொய் இருக்காதே தகப்பனே ஸ்தோத்திரம். உம்முடைய ஆண்டவரே கோபம் பற்றி எரியாதே ஐயா. அதற்காக நாங்கள் ஒரு விசையாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய பாதத்தில் எங்களை தரைமட்டம் தாழ்த்துகிறோம். உம்முடைய மகனை நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம். இந்த வருடம் ஆண்டவரே மகன் போகிற இடமெல்லாம் கூட சென்று மகனோடும் மகனுக்கு கொடுத்த ஆண்டவரே மனைவி பிள்ளைகளோடும் இருக்கட்டும் ஆண்டவரே. செல்லும் இடமெல்லாம் உம்முடைய தூதர்கள் காத்துக்கொள்வார்களாக. கையிட்டு செய்கிற வேளையில் இந்த ஆண்டு தகப்பனே ஸ்தோத்திரம் உம்மை நம்பி வந்திருக்கிற பிள்ளைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. நீர் கையின் பிரயாசங்களை ஆயிரம் ஆயிரம் அத்தனையாய் ஆசீர்வதித்து இந்த ஆண்டு பெருக செய்யும்படி இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் செய்கிற ஊழியத்தை இன்னும் கனப்படுத்தி மகிமைப்படுத்தும். அநேக யுத்த தளபதிகளை ஆண்டவரே உம்முடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்துகிற ஒரு பெரிய கருவியாக எடுத்து மகனை பயன்படுத்துங்க ஆண்டவரே. இந்த ஆண்டு மகன் செய்கிற ஊழியங்கள் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்படுவதாக, கர்த்தராலே நிலைவரப்பட்டிருப்பதாக என்று சொல்லி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நீர் அப்படியே செய்து விட்டதுக்காய் நன்றி 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 நன்றி. கொடா கொடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே.